அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்லிடுறேன். ஸ்வஸ்திக் சக்கரம் எந்த ஒரு மனிதனுமே கிளாக் வைஸ் தான் விட்டுவான். அப்போ கேமராவில் நம்ம என்ன சொன்னால் ஷார்ட்ஸ் போடும்போது அது என்ன செய்யுதுன்னா அந்த ஸ்வஸ்திக் சக்கரத்தை ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கிறது மாதிரி காட்டுது. இது எனக்கு ஏதோ ஸ்வஸ்திக் சக்கரம் ஒட்ட தெரியாத மாதிரியும் நீங்கள் ஸ்வஸ்திக் சக்கரத்தை கரெக்டாக ஒட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் ஒரு ரெண்டு பேர். இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்கார், அவர் ஏதாவது இப்படி தான் ஒரு விளக்கம் சொல்லுவார். ஏன் ஜாதா அப்படி நான் செஞ்சுருக்கேன். எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா, எல்லா மனிதனுக்குமே மூளை என்பது ஒன்று உண்டுங்க. மூளை என்பது ஒன்று உண்டு. ஸ்வஸ்திக் சக்கரத்தை கிளாக் வைஸ்லாம் ஒட்டுவாங்க. நான் என்ன ஹிட்லரா? அவருடைய பேட்சில் தான் அவர் என்ன சொல்ல ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்வஸ்திக் சக்கரத்தை மாட்டியிருந்தார். அது எவ்வளோ பாதகம்னு எனக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, இதை பார்த்துட்டு என்ன சொன்னேன், இது ஒரு அறிவுரை கணக்கு எனக்கு சொல்லுவாங்கன்னு தான் மேலே ஒரு சின்ன இதை என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒட்டி அது மேலே என் தொப்பி அங்கே போட்டு மறைச்சேன். ஐயோ, என்ன அறிவாளிகளாக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட அறிவாளிகள்லாம் ஃபோன் நம்பரை போட்டால் பேச மாட்டேங்க. காலையில் ஒருத்தர் பேசிட்டு போதும் ஆயிட்டார். அவரே என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி. அதனால் எல்லாருமே ஒரு யூடியூப்பில் பேச வர்றவங்க உங்களை விட என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக தெளிவாகத்தான் இருப்பாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாளைக்கு தான் போடுறது. இருந்தாலும் ஒரு சின்ன அறிவுரை. நீங்கள் சொல்லிட்டு அது தவறாக இருந்தால் அடுத்த செகண்ட் நான் திருத்திடுவேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு மூளை இல்லாமல் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எதிரி நண்பராக மாறும். எல்லார் இடத்துலையும் எதிரிகள் நிறைய இருக்காங்க. அந்த எதிரிகள் என்ன சொல்கிறான்னா நண்பராக பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் பிரச்சனை எங்கே போனாலும் என்ன சொல்கிறான்னா நமக்கு ஒரு துன்பங்கள் துயரங்கள் ஒரு மனிதன் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கம்யூனிட்டி பேசிஸில் ஒரு லார்ஜஸ்ட் கம்யூனிட்டிஸ் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை என்ன சொல்கிறான்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி என்ன செஞ்சுருப்பான்னா என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் வளர்ச்சி பெற்றிருப்பான். இந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்காரன் என்ன சொல்கிறான்னா 10 பேரை சேர்த்துட்டு தை தக்கான்னுட்டே தான் இருப்பான். இது எல்லா ஊர்லேயும் உண்டு. இப்போ இவங்களெல்லாம் மடக்கிறதுக்கு வழி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா? மடக்கிறதுக்கு வழி இருக்கு. அப்போ எதிரி நண்பராகுவதற்கு என்ன செய்யணும்னா என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அரச மரத்தை செவ்வாய்க்கிழமை, ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் என்ன சொல்கிறான்னா எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உடையது. அந்த செவ்வாய்க்கிழமை என்ன சொல்கிறான்னா விநாயகருக்கு போய் என்ன சொல்கிறான்னா விநாயகரை போய் கும்பிடுங்க. உங்கள் கையில் நல்ல ஒரு தேங்காயை எடுத்துக்கிடுங்க. அந்த தேங்காயை என்ன சொன்ன வச்சுட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு 21 முறை தேங்காயை கையில் வச்சுருக்கணும். கையில் வச்சுக்கிட்டு என்ன சொன்ன 21 முறை என்ன சொல்கிறான்னா ஓம் சுமூகாய நம, ஓம் சுமூகாய நம, ஓம் சுமூகாய நம என்று சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறான்னா 21 முறை மனதுக்குள்ளே சொல்லிட்டு சுற்றுங்க. இந்த தேங்காய் இப்படி இருக்கணும். இப்படி வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா கையில் இப்படி வச்சுக்கலாம். இப்படி ஆட்டிகிட்டு போகக்கூடாது, இப்படி வச்சுக்கணும். அப்படி 21 முறை அரச முறை மர விநாயகரை ஒரு தேங்காயை கையில் வைத்து 21 முறை ஓம் சுமூகாய நம என்று சொல்லி பின் என்ன செய்யணும், 21 முறை சுற்றி முடிஞ்ச பிறகு வெளியே அந்த தேங்காயை செதற்காயாக உடைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நண்பர்கள் எதிரிகள் நண்பராக மாடி விடுவார்கள். இடைஞ்சல்கள் இருக்காது, பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்காது. இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள். இது ஒரு பரிகாரம். அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு நிம்மதி என்று சொல்லக்கூடியது சில பேருக்கு நிம்மதியே இருக்காது.
ஏதாவது ஒரு மனக்கவலை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நிம்மதியற்ற சாப்பாடு என்பது எல்லா மனிதனுக்குமே உண்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா என்ன செய்யணும் அப்படின்னா, திங்கட்கிழமை இந்த மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு பாக்கெட் உப்பு தானம் பண்ணுங்கள். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உப்பு கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் உப்பு கொடுக்கலாம். எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா, கோவிலில் என்ன சொன்னால், மடப்பள்ளி இருக்கு இல்லையா, சமையல் பண்ணுற இடத்துக்கு போய் நீட்டாக அந்த அங்கே மடப்பள்ளியில் ஒரு வேலை பார்க்குற ஐயர் இருப்பார். அவர்கிட்ட கொண்டு, சாமி இந்த உப்பு பாக்கெட்டை வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால், திங்கட்கிழமை நீங்கள் மடப்பள்ளிக்கும் தானம் பண்ணலாம். அல்லது பசுமாடு வைத்திருப்பார்கள் இல்லையா, இந்த பசுமாடு வைத்திருப்பவர்களுடைய வீட்டுக்கு போய் இந்த உப்பு பாக்கெட்டை பசுமாட்டுக்கு தண்ணி விடும்போது ஒரு சரங்கு உப்பு போட்டு, எப்பயுமே தண்ணியில் உப்பு கலந்து தான் அதுக்கு இந்த டேஸ்ட்டுக்கு என்ன சொன்னால் குடிக்க வைப்பாங்க. அப்போ பசுமாட்டுக்கு இந்த கழனி தண்ணியில் போட்டு நீங்கள் இதை என்ன சொல்லலாம்னா யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னும் மடப்பள்ளிக்கும் கொடுக்கலாம். பசுமாடு வைத்திருப்பவர்களுடைய வீட்டுக்கு பசுவுக்கு உப்பு போட்டு தண்ணி விடுங்கன்னு கொடுக்கலாம். ஜீவ சமாதிக்கு என்ன சொல்கிறான்னா இந்த உப்பு பாக்கெட்டை என்ன சொல்கிறான்னா நீங்கள் தாராளமாக, அதுவும் திங்கட்கிழமை மட்டும்தான் கொடுக்கணும். இப்படி கொடுத்தால் உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். விநாயகரை நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு தேங்காய் வைத்து என்ன சொன்னார்னா 21 முறை சுற்றி செதற்காய் அடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் எதிரி நண்பராவார். மன நிம்மதி இதன் மூலமாக கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.